மக்களே, இந்த பஜாஜ் ஃப்ரீடம் 125 சிஎன்ஜியோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நமக்கு இந்த ஃப்ரீடம் 125 லுக்ஸை பொறுத்து இந்த மட்ரேஸ் எல்லாம் ஓட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு வண்டியோட ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜி பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இதோட டிசைன் எர்கனாமிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே மாறி இருக்கு. நமக்கு சீட்டை பொறுத்து ஒரு லாங்கரான சீட்டை செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி பஜாஜ் வந்து இந்த ஷீட்டை வந்து லாங்காக கொடுக்குற பதிலாக பெட்ரோல் டேங்கை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 லிட்டர் பெட்ரோல் டேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமாக கொடுத்துருக்க பட்சத்தில் நம்மளால் சிஎன்ஜி அவைலபிள் இல்லாத இடத்துலையுமே வந்து இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியும். நமக்கு பஜாஜ் ஃப்ரீடம் 125 சிஎன்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா சீட் ஹைட் 825 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ட்டான பீப்புளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பை பண்ணுங்கள். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 150 kgs. ஸோ வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட மைலேஜை பொறுத்து பெட்ரோலில் 65, சிஎன்ஜியில் வந்து 102 km வந்து போகும். இந்த வண்டிக்கான முழு ரிவ்யூ வந்து ஹாட் டாட்டர்ஸ் யூடியூப் சேனல் வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி சிஎன்ஜி டேங்க் வந்து வெடிக்குமா வெடிக்காதா அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நான் வந்து ரிவ்யூவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஹாட் டாட்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.